given u in terms of x, y, z. என்ன வேணும்? find என்ன கேக்குறாங்க? dou u by dou x, dou u by dou y, dou u by dou z. இது என்னது? பார்ஷியல் டெரிவேட்டிவா? பார்ஷியல் டெரிவேட்டிவ்னா என்னமா மீனிங்? நாம எதுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணுமோ, எதை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோமோ அதை தவிர மற்றதெல்லாம் என்னது? இது கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லியிருக்கோமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, dou u by dou x. கவனி, dou u by dou x. x பொறுத்து நாம பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ சொல்லுங்கம்மா, ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு, x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் டிவைட் xy பிளஸ் 3z ஸ்கொயர் இன்டு y. ரெண்டுலயுமே x இருக்கா? இல்ல. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும் x இருக்கு, செகண்ட் டேர்ம்ல என்ன இல்ல? x இல்ல. அதனால அது எல்லாமே கான்ஸ்டன்ட் ஆயிரும். அது என்ன ஆயிரும்? டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிரும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நியூமரேட்டர்லயும் x இருக்கு, டினாமினேட்டர்லயும் x இருக்காப்பா? அப்ப இது என்ன மெத்தட்? u by v. u by v ஃபார்முலா என்னமா? denominator square denominator into du minus இதான ஃபார்முலா. அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். denominator square ஆமா, denominator என்ன பாருங்க? அப்போ xy the whole square denominator அப்படியே வச்சிட்டு நியூமரேட்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? 2x. y க்கு 0வா? பார்ஷியல் டெரிவேட்டிவ் தானே. அப்போ y என்ன ஆயிரும்? கான்ஸ்டன்ட் ஆயிரும். என்ன ஆயிரும்? y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. தென் மைனஸ் சொல்லுப்பா. நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கணும், x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். சொல்லுங்க, டினாமினேட்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணா என்ன கிடைக்கும் சொல்லு. கவனி, x டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 1, yங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட். அப்படியே இருக்குமா? அப்படியே இருக்குமா? நெக்ஸ்ட் x வச்சுக்கிட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆயிரும்? 0 ஆயிருமா? yங்கிறது கான்ஸ்டன்ட் தானே, என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஆன்சர் என்னமா சொல்லுமா? மல்டிபிள் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நம்பரை முன்னாடி போட்டுக்கோ, சொல்லு பார்க்கலாம். 2x square y minus x square into y minus into plus minus y square into y என்ன ஆயிரும்? டிவைட்ல என்ன பாருங்க? xy the whole square. Then 2x square y ல 1x square y போனா minus divide. இதை x square y square எழுதிக்கலாமா? மல்டிபிள்லயோ டிவைட்லயோ இருந்தா தனித்தனியா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர்ல எதுமா காமனா இருக்கு? y யா? y வெளிய எடுத்தா ரிமைனிங் என்ன இருக்கும்? டிவைட். இது x ஸ்கொயர் y ஸ்கொயர் எதுப்பா கேன்சல் ஆகும்? y ஒன்னு கேன்சல் ஆயிருமா? இப்ப ரிமைனிங் என்னமா? That's our answer. இத பிரிச்சு டிவைட் கூட பண்ணிக்கலாம். இத பிரிச்சினா என்ன வரும்? சொல்லுமா. x square divide x square y minus y square divide x square y. என்ன கேன்சல் ஆகும்? இங்க ஒரு y கேன்சல் ஆயிருமா? அப்ப ரிமைனிங் என்ன ஆன்சர் இருக்கும்? 1 by y minus இதுல ரிமைனிங் 1 இருக்குமா? சொல்லுங்க. y by x square. That's all. So dou u divide dou x. அடுத்து என்ன கேக்குறாங்க? இந்த क्वेश्चनல எங்கே ஃபைண்ட் இருக்கு. ஏன்னா புக்க பாத்துட்டீங்களா? சொல்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்?
dou u by dou y. சொல்லுமா என்ன கொடுத்திருக்காங்க? u equal to என்ன கொடுத்திருக்காங்க? அப்படியே இந்த சைடுல சொல்லு பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ரெண்டுலயுமே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல y இருக்கு. அதனால பிளஸ் செகண்ட் டேர்ம்லயும் y இருக்கு. அப்ப இந்த ரெண்டு டேர்மையுமே நம்ம என்ன பண்ணோம்? பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சொல்லுங்க பார்க்கலாம். இதை u by v மெத்தடா யூஸ் பண்ணீங்க. u by v ஆல்ரெடி u by v ஃபார்முலா பார்த்தோம். d of u v equal to denominator square v into du minus v into v. இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் யூஸ் பண்றோம். சரி கவனி. u by v சொல்லுங்கம்மா. டினாமினேட்டர் என்ன பண்ணணும்பா? ஸ்கொயர் பண்ணணும். டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கிட்டு சொல்லு. நியூமரேட்டரை பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்றோம். எதை பொறுத்து? y பொறுத்து. அப்ப x ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 0. வெரி குட். y ஸ்கொயர் 2y மைனஸ் நியூமரேட்டர் அப்படியே வச்சுங்க. டினாமினேட்டருக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா என்னமா வரும்? x கான்ஸ்டன்டா y பார்ஷியல் டெரிவேட்டிவ் y பொறுத்து பண்ணா என்ன ஆயிரும்? 1. தட்ஸ் ஆல். சரியாமா? u யூஸ் பண்ண கூடாது. நான் எதை பொறுத்து நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்றோமா அதை தவிர மற்றது எல்லாமே கான்ஸ்டன்ட். தென் நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் சொல்லுப்பா. எது கான்ஸ்டன்ட்? நம்ம y பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். அப்ப y தவிர மீதி என்ன இருக்கு? 3z ஸ்கொயர். அது என்னவா இருக்கணும்? சிச்சிக்க வந்துருங்க. y பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணோமா என்ன இருக்கும்? y பொறுத்து 1 சொல்லுமா. 2x y square minus x into x square minus into plus xy square divide x square y square. நம்ம நீங்க என்ன பாருங்க என்ன இருக்கு? 3z square. சொல்லுமா. 2xy ஸ்கொயர்ல 1xy ஸ்கொயர் போனா xy ஸ்கொயர் minus x cube divide square plus x square into y square plus 3z square. இதுல என்னமா காமனா இருக்கு? x வெளிய எடுத்துட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? by plus இது எதுப்பா கேன்சல் ஆகும்? அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு சொல்ல பார்க்கலாம். இதை பிரிச்சு எழுதிக்கலாமாமா? ஒரு டேர்மா பிரிச்சு எழுதுங்க. அப்ப y ஸ்கொயர் பை x y ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் டிவைட் x y ஸ்கொயர் பிளஸ் எதுப்பா கேன்சல் ஆகும்? y ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இதுல ஒரு x கேன்சல் ஆகுமா? அப்ப ரிமைனிங் என்ன ஆன்சர்? 1 by x minus x by y square plus 3z square. That's all. Next நம்ம find out பண்ணோம். dou u by dou u by dou z. கவனி. இங்க பாருங்க. given பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல z இல்ல. இருக்கா? நோ. அப்ப இது எல்லாமே என்ன இது? கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அப்ப இந்த டேர்ம் மொத்தமா என்ன ஆயிரும்? 0. செகண்ட் டேர்ம் சொல்லுப்பா. அதாவது z ஸ்கொயர் தான் பார்ஷியல் டெரிவேட்டிவ். z பொறுத்து தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். அப்ப ரிமைனிங் இருக்குது கான்ஸ்டன்ட். ரிமைனிங் என்னது? 3y. 3y என்ன ஆயிரும்?
கான்ஸ்டன்ட் ஆயிரும். இப்ப சொல்லுங்கம்மா z ஸ்கொயர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2z. அப்ப என்ன ஆன்சர்? சொல்லுங்கம்மா. 6yz. That's our answer. பாத்துக்கோ, இம்பார்ட்டன்ட் சம். எல்லாம் ஒன் டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் நம்ம வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நல்லா தெளிவா பாத்துக்கோ. இதே மாதிரி தான் இந்த எல்லாமே நீ வர எக்ஸசைஸ் எல்லாமே. அடுத்த சம் கேட்க போறோம். அவங்க தான் கேட்க போறேன், ஆன்சர் பண்ண தெரிஞ்சு. போலாமா? கவனிப்பா. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். முக்கியமான 3 மார்க். கிவன் சொல்லுங்க பாக்கலாம். Find கவனிப்பா, ரொம்ப ஈஸியான சம் தான் இது. கவனி, முதல்ல ஒவ்வொன்றா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். டோ யூ பை டோ எக்ஸ் என்னமா நீங்களா சொல்ல பார்க்கலாம். டோ யூ பை டோ எக்ஸ். கவனி, லாக் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னமா 1 பை எக்ஸ். அப்போ 1 பை எக்ஸ்ங்கிற பொசிஷன்ல என்னமா இருக்கு? x cube plus y cube plus enter. எதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்? இங்க இந்த வேல்யூ என்ன பண்ணணும்? நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணுமாமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கவனி, x பொறுத்து தான் பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ y cube plus z cubeலாம் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்ப சொல்லுங்க என்ன கிடைக்கும் நமக்கு? 3x square. Therefore 3x square by x cube plus y cube plus. இப்போ நம்ம சிமிலர்லி போட்டு எழுதிக்கலாமா ரிமைனிங்க்கு? சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஆன்சர் வரும்? டோ u by டோ y என்னமா வரும்? இங்க பார்த்தே சொல்றேன். 3y square by அப்ப z என்ன வரும்? மூணு என்னமா பண்ணோம்? சொல்லு பார்க்கலாம், ஆட் பண்ணி சொல்லு பார்க்கலாம். டினாமினேட்டர் சேம் அப்பா, மூணுலயுமே டினாமினேட்டர் சேம் ஆமா. அப்போ டினாமினேட்டர் என்ன எடுத்துக்கலாம்? x cube plus y cube plus நியூமரேட்டர் என்ன பாருங்க என்ன பண்றோம்? மூணையும் ஆட் பண்றோம். 3 is common ஆமா. வெளிய எடுத்து ரிமைனிங் என்ன இருக்கும்? கேன்சல் பண்ணி விட்டுறாத. அடிஷன்ல இருக்கு, அதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. சரியா? நீ பாட்டுக்கு x ஸ்கொயருக்கும் x கியூபுக்கும் y ஸ்கொயருக்கும் y கியூபுக்கும் கேன்சல் பண்ணாது. அது சம் ஆஃப் த டேர்ம்ஸா இருக்கு, அதனால என்ன பண்ண முடியாது? கேன்சல் பண்ண முடியாது. மல்டிபிள் இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? கேன்சல் பண்ண முடியுமா? இம்பார்ட்டன்ட் சம், ரொம்ப ஈஸியான சம். நெக்ஸ்ட் சம் போலாமாப்பா? சொல்லுமா. ஃபிஃப்த் சம்.
First sum சொல்லுமா. G of x comma y equal to x into e power 3x squared. Find என்னப்பா? G of x squared. yx கவனிக்கணும். ரெண்டு வேரியபிள் இருக்கு x and y. முதல்ல அதை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. முதல்ல g x பொறுத்து நான் பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன். இது என்ன மீனிங்? dou g by dou x. என்ன அதனுடைய மீனிங்? dou g by dou x. சொல்லுமா. இப்போ இதுல பாருங்க, நல்லா கவனி. இதுல x, இந்த e power yங்கிறது இது கான்ஸ்டன்ட். ஏன்னா அதுல x இல்ல, அதனால கான்ஸ்டன்ட் ஆயிடும். இதுவும் என்னது? இதை தவிர ரிமைனிங் எல்லாமே கான்ஸ்டன்ட். இப்ப சொல்லுமா பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். e power y அப்படியே வச்சுக்கணும். மல்டிபிள்லயோ டிவைட்லயோ இருந்தா கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். x பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணா நம்ம ஒண்ணா இங்க சொல்லுங்க. 3yங்கிறது கான்ஸ்டன்ட். அப்ப x ஸ்கொயருக்கு x பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2x. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்குது? e power y plus 6xy ஆமா. 3 into 2 6xy. யார் பேசுறது? அப்போ g நான் y பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்றேன். சொல்லுங்கம்மா. நீங்க பாருங்க. given பாருப்பா. எதை பொறுத்து நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்றோம்? y. அப்ப y தவிர ரிமைனிங் எல்லாம் என்ன இது? கான்ஸ்டன்ட். அதுதான் ஞாபகம் இருக்கணும் நமக்கு. இப்ப சொல்லு பார்க்கலாம். இப்ப yங்கிறது தான் என்னது? வேரியபிள். ரிமைனிங் எல்லாமே கான்ஸ்டன்ட். இப்ப சொல்லுங்க. இப்ப xங்கிற கான்ஸ்டன்ட் நம்ம அப்படியே வச்சுக்குவோம். e power y டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னமா? e power y plus 3x ஸ்கொயர்ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்ப y பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 1. என்ன ஆன்சர் கிடைக்குது? x into e power y plus 3x ஸ்கொயர். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலதான் நம்ம கொஸ்டின் பார்ப்போம். கவனி. ஃபர்ஸ்ட் என்ன? g base x into y. கவனி, நல்லா கவனிச்சுக்கோ. y இததான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். y x பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்றோம். அப்படின்னா என்ன மீனிங்? அதாவது dou g by dou y எதை பொறுத்து பண்ணணும்? dou g by dou y dou of x பொறுத்து பண்ணணும். வேற இதை பொறுத்து பண்ணணும். அப்ப எழுதுமா. dou by dou x into dou g by dou y என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க? y பொறுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க? x into e power y plus 3x square. புரியுதா? பின்னாடி தான் வரணும். y பொறுத்து பண்ணனத நம்ம x பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அது போயிடாத, மாத்தி போட்டுறாதீங்க. சொல்லுமா. x பொறுத்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். இப்ப x பொறுத்துனா இது மட்டும் தான் வேரியபிள். அதெல்லாம் என்ன ஆகும்? சொல்லுமா. என்னமா பண்றீங்க? சொல்லுமா. சொல்ல. 1 இந்த சைடுலாம் எதுவுமே, இந்த சைடு என்னமா பண்றீங்க? டிஃபரன்ஷியேஷன் பண்ண பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணா என்ன கிடைக்கும்?
3 x square partial derivative கண்டுபிடிச்சோம்னா x square வா x square partial derivative பண்ணா 2x இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு e power y plus 6x அடுத்து கவனி செகண்ட் ஒன் என்ன செகண்ட் ஒன் g of x x அப்போ dou divide dou x into dou g by dou x x பொறுத்து again x பொறுத்து partial derivative find out பண்றோம் இப்போ சொல்லுங்கம்மா dou by dou x into dou g by dou x என்னது என்ன find out பண்ணிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம் இதுல பாருங்க x இல்ல அடிஷனல் பார்க்கணும் அடிஷனல் இருக்கிறதா டேர்மா பிரிக்கணும் அப்ப என்ன ஆயிரும் 0 பிளஸ் இதுல x மட்டும் தான் பார்ஷியல் டெரிவேட்டிவ் வேரியபிள் அப்ப ரிமைனிங் இருக்கிறது கான்ஸ்டன்ட் அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும் x பார்ஷியல் டெரிவேட்டிவ் x பொறுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணா என்னது 1 therefore answer 6y நான் அடுத்து என்னப்பா சொல்லுமா g y y இந்த இது எப்படி எழுதலாம் சொல்லுங்க g y y dou by dou y dou g by சொல்லு பார்க்கலாம் dou by dou y dou g by dou y வேல்யூ என்ன dou g by dou வேல்யூ எழுதிக்கிறோம் பாரு x into e power y plus 3x square சொல்லுமா ஆன்சர் சொல்லு x square எதை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ற 0 எதை பொறுத்துமா பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ற அப்ப இது எது பார்ஷியல் டெரிவேட்டிவ் வேரியபிள் எது எது இதுல சொல்லு 1 இந்த கிளாஸ் கவனிச்சிருக்கு y பொறுத்து பண்றாங்க y தான் வேரியபிள் ரிமைனிங் எல்லாம் கான்ஸ்டன்ட் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன் சொல்லுமா x into e power y பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணினா என்னது plus சொல்லு 3x square சொல்லுங்க சொல்லு 3x square 0 y பொறுத்து பண்றோம் x தான் இருக்கு y இல்ல அது கான்ஸ்டன்ட் ஆயிரும் அப்ப என்ன ஆன்சர் இருக்கும் 0 therefore x into e power y அடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் எத்தனை 1 2 3 ஃபைண்ட் அவுட் பண்றீங்க லாஸ்ட் என்ன ஒன் என்னது g of yx தெரியுமா இது எப்படி எழுதலாம் dou by dou y dou g by dou x okay next dou g by dou x என்னமா e power y plus 6xy சொல்லுமா சொல்லு e power y 6 இங்க எதுமே எழுத வேணாமா இன்டா plus 6 எது கான்ஸ்டன்ட் அத சொல்லுங்க முதல்ல 6x கான்ஸ்டன்ட் 1 வெரி குட் therefore e power y plus 6x அதாவது இங்க x y தான் வேரியபிள் அப்ப அது y தான் வேரியபிள் ரிமைனிங் எல்லாம் கான்ஸ்டன்ட் அப்போ இதுவும் என்னது y ல இருக்கு இப்ப e power y டிஃபரன்ஷியேஷன் பண்ணா e power y plus 6xங்கிறது மல்டிபிள் இருக்கு 6x into y அப்ப மல்டிபிள் இருக்கிற கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும் 6x y டெரிவேட்டிவ் பண்ணோம்னா என்னது பார்ஷியல் போட்டு 1 therefore e power y plus 6x ரொம்ப ஈஸியான சம்ம கவனிக்கலாம் அப்படிதான் கவனிக்காத பேசிட்டு CS இந்த சைடு இருக்கிறது எல்லாமே அப்படிதான் இருக்கு
நெக்ஸ்ட் அடுத்ததுப்பா. நீங்க கொஸ்டின் நான் கேட்டுதான் இருப்பேன். எப்ப கேக்குறீங்களோ எப்ப அந்த கரெக்டா ஆன்சர் பண்ண எப்ப பண்றீங்க நான் பாக்குறேன். தென் சொல்லுமா செகண்ட் சம் 5 less second g of x y equal to என்னப்பா கொடுத்துருக்காங்க log of 5x plus 3y. ஃபைண்ட் என்னது அதே क्वेश्चन தானே? சரி முதல்ல நாம x பொறுத்தும் y பொறுத்தும் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். dou g by dou x இதான் மீனிங் என்ன? g பேஸ்ல x. சொல்லுப்பா. log டிஃபரன்ஷியேஷன் பண்ணா என்ன? 1 by என்ன வரும்? 5x plus 3y. இந்த பொசிஷன்ல என்ன இருக்கோ அது எல்லாமே ஆன்சரா வந்துடணும். log of என்ன வேல்யூ இருக்கோ அது டினாமினேட்டர் வரும். இப்போ x பொறுத்து பண்றோம். சொல்லுங்கம்மா. மல்டிபிள் இருக்கிற 5 கான்ஸ்டன்ட் x பண்ணா 1. இது y இருக்கு. x இல்ல அப்ப என்ன ஆயிரும்? therefore 5 divide 5x plus 3y. சொல்லு பார்க்கலாம். y பொறுத்து பண்ணா சொல்லு பார்க்கலாம். சொல்லு நதிஸ்ரீ சொல்லு. இங்க வா. சொல்லு. 1 by சத்தமா சொல்லுமா. சொல்லு. இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய வேரியபிள் y. சொல்லு ஆன்சர். விஜயலட்சுமி பேச அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு வந்துருக்கியா நீ கவனிக்கிறது வந்துருக்கியா கிளாஸ்? உனதான் கேட்க. நீ அப்படியே क्वेश्चन யார் கேக்குறாங்களோ அவங்க ஆன்சர் பண்ணணும். மத்த ஏன் ஆன்சர் பண்றீங்க? therefore answer 3 by 5x plus 3y. அதாவது y பொறுத்து பண்றோம். இந்த அடிஷன்ல எடுத்துக்கோங்க ஒவ்வொரு டேர்மா. இங்க 5x இருக்கு, y இல்ல, அப்ப அது 0 ஆயிரும். பிளஸ் 3 into y இருக்கு, y பொறுத்து பண்ணா என்ன ஆயிரும்? 1. அப்ப 3 into 1 3. அடுத்து என்ன பண்ணோம்? g of xx கண்டுபிடிங்க. எது வேணாலும் ஆர்டரா கண்டுபிடிக்கலாம். சொல்ல பார்க்கலாம். இது எப்படி எழுதலாம் சொல்லு. இதை எழுதிக்காம எனக்கு சொல்லுமா. டோ வேற யாரும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். சொல்லு. dou x by dou x. Next. சொல்லு. dou by dou x into dou g by dou x. இப்ப dou by dou x into dou g by dou x என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 5 divide சொல்லுங்க. சொல்லு பார்க்கலாம். இப்போ நியூமரேட்டர்ல x இல்ல, நியூமரேட்டர்ல x இல்ல. இப்போ u by v மெத்தட் போடலாம். இல்லனா அந்த f dash of x divide f of x ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். நான் u by v மெத்தடே யூஸ் பண்ணி காமிக்கிறேன் உனக்கு. u by v நீ போட்டுக்கோ. சொல்லு பார்க்கலாம். அப்ப என்ன வரும் சொல்லுமா. 5x plus 3y the whole square. 5x plus 3y dot. Numerator எதுமே இல்ல, அப்ப என்ன ஆயிரும்? 0. x இல்ல, அதனால 0. minus 5 into denominator 5 plus 3. x இல்ல, எப்படிமா 3 ஆன்சர் பண்ணுவீங்க? x இல்ல, அது கான்ஸ்டன்ட் ஆயிரும். என்ன ஆயிரும்? 0. இப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும்? minus 25 divide அடுத்தது g y சொல்லுங்க பார்க்கலாம். dou by dou y. ஃபர்ஸ்ட் அந்த g வரக்கூடாது. dou by dou y இந்த இது. செகண்ட் தான் dou g by
டோ ஒய் அப்ளை பண்ணி சொல்லுங்கம்மா. ஒய் என்னப்பா? சொல்லுங்க பார்க்கலாம். டினாமினேட்டர் என்ன ஆயிரும்? 5y வெரி குட். ஜீரோ பிளஸ் ஒய்ய பொறுத்தாம ஃபைண்ட் அவுட் பண்ற எக்ஸ் என்னமா சொல்லிக்கிற ஆன்சர் சொல்லுமா அப்போ. minus 9 by that's all. சரியா? என்ன ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுமாமா? என்னன்னா சொல்லுப்பா. g of xy அப்ப dou by dou x g by அப்ளை பண்ணுமா. dou by dou x into dou g by dou y என்னப்பா? 3 by சொல்லு பார்க்கலாம். டினாமினேட்டர் என்ன ஆயிரும்? சொல்லுங்கப்பா. ஆமாங்க எக்ஸே இல்ல நியூமரேட்டர்ல, அதனால 0 மைனஸ் எக்ஸ பொறுத்து எதை பொறுத்து பண்றோம்? எக்ஸ பொறுத்து. எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிறது என்ன நம்பருமோ அதுதான் ஆன்சரா வரும். அங்க எங்க 0 சொல்லிட்டு இருக்கீங்க. therefore என்ன ஆன்சர் கிடைக்கும்? இப்ப g yx சொல்லுப்பா. 5 dou g by சொல்லுங்க dou by dou y 5 by சொல்லுப்பா. டினாமினேட்டர் என்ன ஆகும்? y பொறுத்து பண்றோம். 0 plus 3. இப்போ ஆன்சர் என்ன? ரெண்டு எப்பயுமே ஈக்குவலா இருக்குப்பா. That's all. Question number 6 போலாமா? Important 5 mark. Question number 6 important 5 mark. இப்படியே கொஞ்ச நாள் பார்ப்போம். நல்லா பார் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஆர்டிகல் ஈஸியா தான் இருக்கும். டிஃபரன்ஷியேஷன் அளவுக்கு இருக்காது.
நெக்ஸ்ட் கவனிப்பா. கொஸ்டின் நம்பர் 6. சொல்லுங்க. நல்லா கவனிங்க, இம்பார்ட்டன்ட் 5 மார்க். கிவன் சொல்லுப்பா. The value of x, y, is equal to 1 by times square of x square plus y square plus x square. சரிம்மா, பில் அடிச்சிச்சு. நெக்ஸ்ட் பார்ப்போம்.